கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 18 வசனம் 9. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கண்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களினால் பாவம் செய்து நம்முடைய சரீரம் முழுவதையும் நாம் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்முடைய கண்களை பரிசுத்தமாய் காத்து நம்முடைய கண்களினால் கர்த்தர் விரும்புகின்றவற்றை பார்த்து கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். மத்தேயு 18:9 உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் 2 கண்களை உடையவர்களாய் அந்த கண்களினால் பாவம் செய்து அதனால் நரகாக்கினை அடைவதை காட்டிலும் ஒற்றை கண்ணுடையவர்களாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது நலம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. பாவம் செய்து கண்களினால் பூரிப்படைந்து கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை பார்த்து அதிநிமித்தமாய் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி நம்முடைய சிந்தனைகளை தீட்டுப்படுத்தி விரும்பத்தகாத காரியங்களை நாம் செய்து நரகாக்கினை அடைவதை காட்டிலும் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிப்பதல்லவா நலம். நம்முடைய கண்களினால் பிரயோஜனமானவற்றை பரிசுத்தமானவற்றை பார்த்து நம்முடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்துவோம். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று யோபு கேட்கிறார். யோபுவை போல நாமும் வீணானவற்றை பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்களுக்கு உடன்படிக்கை பண்ணுவோம். மேட்டிமையான கண்களை எடுத்து போட்டு தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது என்று நீதிமொழிகள் 4:28 சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய கண்களினால் நலமானவற்றை பார்த்து நம்முடைய கண்ணிமைகளினால் செம்மையானவற்றை பார்த்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் கண்களினால் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் கண்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.